ஜாலாக போறான். இப்போ இந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு அந்த மோட்டு பத்துலுவ என்னைக்குமே எருட்ல வராதபடி பண்ண போறேன். இது பாடி கண்ட்ரோல் மிஷின்டா. இத நான் கையில வச்சிருந்தா அந்த மோட்டு பத்துலுவ கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் நினைக்கிறத என்னால கண்டிப்பா ஈஸியா செய்ய முடியும். நிஜமாவா பாஸ்? ஆனா எப்படி அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க? நம்பர் 1, அதுக்கு தானே இந்த சிப். ஒரு தடவை இந்த சிப் அவங்க வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு ரோபோட் மாதிரி யூஸ் பண்ணுவேண்டா. ஓகேடா, எப்படியாவது இந்த சிப்ப அவங்கள சாப்பிட வைக்கடா. ஏய் மோட்டு பத்லு, சீக்கிரம் என் காரை கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு பாக்ஸிங் பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயாகணும். ஓகே பாஸ், போயிட்டு வாங்க. இங்க பாரு குழந்தாய், இது ஆண்டவர் கொடுத்த பிரசாதம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி சாமிஜி. இப்ப பாருங்கடா, நான் எப்படி விளையாட்டு காட்டுறேன்னு. அது மட்டும் இல்லாம நான் பாக்ஸரோட காரை திருடி எஸ்கேப் ஆக போறேன். மோட்டு பத்லு ஜோடி சிலை ஆயிட்டாங்க. மோட்டு பத்லு ஜோடி சிலை ஆயிட்டாங்க. இத பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த காரை என்கிட்ட கொடுத்துருக்கடா. மோட்டு பத்லு ஜோடி இப்ப சிலை ஆயிட்டாங்க. மோட்டு பத்லு ஜோடி இப்ப சிலை ஆயிட்டாங்க. மோட்டு பத்லு ஜோடி சிலை ஆயிட்டாங்க. நமக்கு என்னடாச்சு? இங்க இருந்த காரையும் காணோம். எங்கடா போச்சு அந்த காரு? எனக்கும் புரியல மோட்டு. கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே ஸ்ப்ரீஸ் ஆகி செல்ல மாதிரி ஆயிட்டேன். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம போச்சு. சிக்கன் சார் கிட்ட போய் சொல்லலாம். ஓகே. அட கடவுளே, என்னோட காதுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேது. எங்களுக்கு கூட இயரிங் இல்ல சார். we are not hearing. கேக்கல, not hearing சார். அட பாவி, நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. ஆனா மோட்டு பத்லு பேசுறது மட்டும் தான் கேட்கல. மோட்டு பத்லு நல்லா சத்தமா பேசுங்க. மோட்டு பத்லு, இது என்ன விளையாட்டு? சொல்றதா தான் ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க. என்கிட்ட விளையாடாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, இல்ல உங்களை இந்த லத்தியால வாங்கிடுவேன். ஓடு ஓடு, போகிறேன். போ, சீக்கிரம் போ, வந்துடாதீங்க. மோட்டு, கொஞ்ச நேரமா நம்ம எதுவுமே பேசாம ஊமை மாதிரி ஆயிட்டோம். நாம பேசினது எதுவுமே சிங்கம் சாருக்கு கேட்கலன்னு வேற சொல்லியிருக்காரு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கூட நமக்கு கேட்காம போச்சு. ஏய் மோட்டு பத்லு, என்னோட கார் எங்க இருக்கு? வாஷ் பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்ப நான் உங்களை எப்படி மாட்டி விட போறேன் பாருங்கடா. பாக்ஸரை அடிச்சுக்கிட்டு உங்களை மாட்டி விட போறேன். என் விளையாட்ட பாருங்கடா. உங்க காரை எவ்வளவு திருடிட்டு போயிட்டா? ஐயோ ஐயோ, எங்களுக்கு தெரியாது. கார் எப்படி திருடு போச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என் கார் திருட்டு போனது இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மரியாதையா நிறுத்துங்கடா. ஏய், அத நினைக்கும் போது எங்களுக்கு திருப்பி திருப்பா வருது. எங்களால நிறுத்த முடியாது. சாரி, எங்களுக்கு சிரிக்கிற போலியா இருக்கு. என்னன்னே தெரியல. ஏய், என்னோட சிரிப்பை இப்ப நான் நிறுத்துறேன்டா.
இப்ப திருப்பி நின்னுருச்சா? சாரி எங்களை மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. ஆனா எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்க கார் திருடு போட நடத்தா இன்னும் திருப்பி திருப்பா வருது. முடியல. அப்பா. இருங்க சார், சிரிச்சதுக்கு அப்புறம் அடிங்க. ஏய், உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுச்சா? என் முன்னாடி நிக்காத, ஓடுங்க. ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்? பாக்ஸர் அண்ணாச்சியோட கார் திருட்டு போயிருச்சு. அதை தெரிஞ்சே கூட நம்ம குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தாக்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்க மாட்டோம். என்னடா பண்ற மண்டையா? ஓஹோ நண்பா, மோட்டு உன் வயித்துக்குள்ள ஒரு சிப்பு இருக்குதுப்பா. ஓகே. ஏதாவது தெரியுதா சார்? அட மோட்டு பத்தல உங்க ரெண்டு பேர் வயித்துக்குள்ளயும் ஒரு சிப்பு இருக்குதுப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரும் இந்த சிப்பு மூலமா உங்களை ரோபோட் மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த மாதிரி வேலையை செய்யறது வேற யாரும் இருக்காது. அந்த குட்ட பையலா தான் இருக்கணும். டேய் பூஷ்டிகா மண்டியா, இப்போ நாங்க என்னடா அட பண்றது? என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, உடன்பிறவா சகோதரர்களே, மோட்டு பத்தலோ நான் இந்த சிப்பை டீஆக்டிவேட் பண்ணி அதுக்கான டூப்ளிகேட்டையும் ரெடி பண்ணி தரேன் பா. சரி. ஐடியா. தண்டனைக்க டானை எப்படியாவது இந்த சிப்பை சாப்பிட வச்சுட்டு நாமளும் அவனை கண்ணா பின்னானே யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அது குட்ட பையல ஜானு, எங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. திடீர்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறோம். திடீர்னு சிரிக்கிறோம். திடீர்னு பேசவே மாட்டேங்கிறோம். என்னவோ ஆகி போச்சு. அந்த பூசணிக்கா மண்டையிட்ட போய் சொல்லி அவன் தான் எங்களை சரி பண்ணி விட்டுருக்கான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இப்ப ஸ்வீட்டோட வந்திருக்கோம். உனக்கு வேணா எடுத்துக்கோ. இந்தாங்க, இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. என்ன டான்னு கூப்பிட்டு இருக்கா? பத்லு என்ன மரியாதையா டான்னு கூப்பிட்டு இருக்கா? என்னால நம்ப முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அந்த ஸ்வீட் மொத்தம் கொடு. எனக்கு மொத்தத்தையும் கொடு. அது இந்த ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் மறுபடியும் விளையாட்ட ஆரம்பிக்க போறேன். நம்பர் 1, நம்பர் 2 சிரிக்க ரெடி ஆயிருங்க. நீங்களே உங்களை அடிச்சுக்கோங்கடா. நல்ல ஸ்ட்ராங்கா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு நீங்களே உங்களை அடிச்சுக்கிறீங்க? என்ன நானே அடிச்சுக்கிறேன். அன்னைக்கு எதுக்குன்னு தான் புரியல. டேய் குட்ட பையல, எங்களுக்கு வந்து அந்த வியாதி இப்போ உனக்கும் பரவிடுச்சு நினைக்கிறேன். அந்த தென்னை மரத்தை தலையால முட்டி அதை உடைச்சிடு. அதை கவுத்து போட்டுடு. பாஸ், பாஸ், என்னாச்சு பாஸ்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க தலையை எதுக்காக நீங்களே போய் முட்டிக்கிறீங்க பாஸ்? எனக்கே தெரியலடா. அந்த ரிமோட் ஏன் வேலை செய்யலன்னு புரியல. ரிமோட் பத்லு, எனக்கு எதிர எந்த சதி வேலை செஞ்சீங்க சொல்லுங்க. அடே தண்டனைக்க டான், இது வரைக்கும் நாம உன்னை எதுவுமே பண்ணல. இனிமே தான் பண்ண போறோம். அங்க பாரு, ஒரு முக்கியமான ஜென்டில்மேன் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப நேரா போய் அவர் கண்ணத்துல நீ ஓங்கி ஒரு அறை விடுறேன். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எதுக்கு அவர் கண்ணத்துல அறையணும்? அது மிஸ்டர் யூனிவர்ஸ். அடிப்படா அடிப்ப. இப்ப ரிமோட் எங்க கையில இருக்கு. அதோட சிப்பு உன்னுடைய வயித்துக்குள்ள இருக்கு. வேண்டாம் வேண்டாம், என்ன ப்ளீஸ் விட்டுடுங்க. சாரி. போடா ஜான், போய் மிஸ்டர் யூனிவர்ஸ் கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விடு. என்ன ஏன்டா அடிச்ச சொல்லு. ஏன்டா கேள்வி கேட்கல? கேள்வி கேட்க அடிச்சிட்டு இருப்பா. அடுத்ததான் இவனை நாம ஊமையாக்கிடலாம். அதுக்கப்புறம் அவனால பேசவே முடியாது இல்ல. என்னடா பண்ற நீ? அண்ணாச்சி, இந்த குட்ட பையன் தானே உங்களை சவால் விடுறான். அவன் இங்க உங்களை அடிச்சு போட்டுட்டு மிஸ்டர் யூனிவர்ஸா வர போறானா? முடிஞ்சா அவன்கிட்ட நீங்க மோதி பாருங்கன்னு சொல்றான். இந்த குள்ள கத்திரிக்காவை நறுக்கி வதக்கிறேன். எப்படி? சாரி, தெரியாம
தப்பு பண்ணிட்டேன் சாரி. அடுத்ததா நீ என்ன பண்ண போற? இங்க இருந்து நேரா பறந்து போற. பறந்து போய் சிங்கம் சாரோட லாக்கப்ல தான் நீ குதிக்க போற. எங்க போறீங்க அட கடவுளே, இவங்க எங்கிருந்து வந்தாங்க? அதான் எப்படி ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம்ல, ஏன் விசாரிக்கிறீங்க? எங்களை மோட்டு பத்துல கிட்ட தூரமா வச்சுக்கோங்க ப்ளீஸ். அட இங்க என்னதான் நடக்குதுன்னு யாராவது என்கிட்ட சொல்லுங்க. என்ன 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 என்ன